கண்டிப்பா நம்மளுடைய கண்ட்ரோல்லயே இல்லாம நம்ம என்னதான் டிலே பண்ணி ட்ரை பண்ணாலும், நம்ம மைண்டை டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணாலும், என்ன பண்ணாலும் நம்ம வந்து அதை செஞ்சிருவோம். ஏன்னா நம்ம அதுக்கு அடிக்டடா இருக்கோம் இல்லையா? அந்த ஃபேக்ட் தான் நம்ம ஆல்ரெடி ஒத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்ப நம்ம அதை பண்ணிடுவோம். இப்ப இதுவே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ நான் இந்த மாதிரி அடிக்ஷன்ல இருந்து வெளியில வரலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஸ்மோக்கிங்கா இருக்கலாம், இல்ல மொபைல் அடிக்ஷனா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நீங்க அவங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நீங்க அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில வராம திரும்ப அதை நீங்க செய்யும் போது கண்டிப்பா அவங்க உங்களை கேள்வி கேட்பாங்க. நீங்க தான் நாளையில இருந்து ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களே, இல்ல ஸ்மோக் பண்றதை குறைச்சிக்கிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வைஃப் வந்து நம்ம ஸ்மோக் பண்ணும்போது பார்த்தாங்கன்னா கேட்பாங்க. நீங்க மொபைல் போனுக்கு அடிக்டா இருக்கீங்கன்னா நீங்க உங்க வீட்டுல சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப மொபைல் போன் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்க குழந்தைங்களே உங்களை பார்த்து கேட்பாங்க, நான் போன் யூஸ் பண்றது கம்மி பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் மறுபடியும் இப்ப ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்காங்க. இந்த மாதிரி நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து திரும்ப திரும்ப நம்ம கிட்ட இப்படி கேட்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு அது ஒரு ரிமைண்டரா வந்து கொடுத்துக்கிறோம். ஆமா, நம்ம அடிக்ஷன்ல இருந்து வெளியில வரோம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால அதுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா எஃபர்ட்ஸ் எடுத்து அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்றது நம்ம மைண்டுக்கு திரும்ப திரும்ப ரீஇன்ஃபோர்ஸ் ஆயிட்டே இருக்கும் இல்லைங்களா? சோ இதனாலதான் 4வது ஸ்டெப் வந்து நம்ம எல்லாருக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் நம்மளுடைய முடிவை.